நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு 12 டன்னில் வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காய்கறி ஏற்றணும், இல்லைன்னா சிமெண்ட் ஏற்றணும், இல்லை ஸ்டீல் கொண்டு போகணும், இல்லை ஒரு லாங் டிரைவாக பெரிஷபிள்ஸ்லாம் கொண்டு போகணும், டாட்டை முக்கியமாக வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஐஷர் இந்த செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட்டாக அவங்களோட 7 ஸ்பீடை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2110ல் 7 ஸ்பீடு. ஏற்கனவே 2110 இருக்குது. அதில் வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அதில் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு தெரியணும்ல, அதுக்காண்டி வந்து ஐஷர் இந்த 7 ஸ்பீடை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல மைலேஜு, நல்ல அப்டைமு, நல்ல ப்ராஃபிட்டபிளோட இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஐஷர். ஸோ இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ தான் இது. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. மெகா மிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அந்த லோடு கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொட்டி வந்து சைஸ் ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா 20 அடி தொட்டி. ஸோ நம்மளுக்கு அந்த காய்கறியோ இல்லைன்னா பார்சல் சர்வீஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்குன்னு வைங்களேன். இது போக நம்மளுக்கு கேபின் சேஸஸ் இல்லைன்னா அந்த தொட்டியாக வந்து இதை எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன வேரியண்ட்டாக மொத்தம் 5 வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 17, 19, 20, 22, 24 மொத்தம் 5 வேரியண்ட் இருக்குது. உங்களோட அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் வந்து உங்களுக்கு தொட்டி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட முக்கியமானது இதோட இன்ஜினு. இந்த காம்படிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, டாட்டாவோ அசோக் லேலாண்டோ இல்லாட்டினா மஹேந்திரா கூட எடுத்துக்கோங்களேன். இவங்கெல்லாம் மத்தியில் இது ஏன் தனிச்சு தெரியுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 160 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வண்டி. அது வந்து நம்மளோட அந்த 7.5 டன் கெப்பாசிட்டியை இழுக்கிறதுக்கான தேவையான ஒரு பவர் தான் அது. நம்ம 7.5 டன் தான் வைக்க போகிறோம், இல்லை அதிகபட்சம் நம்ம 12, 15 வச்சு தான் இழுப்போம். அதுக்கு தேவையான பவர் ஃபிகர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 500 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 500 நியூட்டன் மீட்டர்ன்றது எதுக்குன்னா, நம்ம காட் செக்ஷன் ஓட்டுறோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, வண்டியில் ஓவர்லோடு வச்சு இழுக்கிறப்ப வந்துட்டு இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டார்க் வந்து ரொம்பவே நல்லாவே ப்ளே ஆகும். ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டாட் டைம் வச்சு ஓட்டுறவங்க வந்துட்டு ஒரு சில பேர் வந்து மைலேஜ் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா நம்ம மைலேஜ் கண்டிப்பாக கால்குலேட் பண்ணுவோம்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த செக்மெண்ட்டில் இந்தியாஸ் ஃபஸ்ட்டாக வந்து 7 ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 7 ஸ்பீட் கியர் பாக்ஸில் அந்த ஃபஸ்ட்டு 5 ஸ்பீட் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளேயோ ஓரளவுக்கு நீங்கள் ஹைவேல போகும்போது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் க்ரூசிங் போகிறீங்க அப்படின்னா இந்த 6th கியரும் 7th கியரும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து டால் கியரு இல்லைனா லாங் கியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், மைலேஜை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டிரைவரோட ஃபெட்டிகை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதாவது இந்த கியர் இருக்கனால நீங்கள் டாட் டைமும் அச்சீவ் பண்ணிடலாம், அட் த சேம் டைம் மைலேஜ் அச்சீவ் பண்ணலாம். ஒரே இதில் 2 விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இன்னொன்று, கம்பெனியில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, 7 ஸ்பீட் போட்டதுக்கு அப்புறம் 10% வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேல்யூபுளான ஒரு பாயிண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு போக பார்த்தீங்க அப்படின்னா 330 mm வந்து கிளச் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து நீங்கள் என்ன தான் அரைச்சி ஓட்டினாலும் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ்க்கு வரைக்கும் அது வந்து நல்ல டியூரபிலிட்டி வந்து இருக்கும். அதாவது நல்லா வந்து தாங்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வண்டி முக்கியமாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, காம்படிட்டர்ஸ் மத்தியில் உங்களுக்கு பவர் ஃபிகர்ஸாக இருக்கட்டும், டாட் டைமாக இருக்கட்டும், அப் டைமாக இருக்கட்டும், இது எல்லாமே லீடிங்கில் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து இந்த வண்டி தான் கொடுக்குது. ஸோ இந்த வண்டியோட டைமென்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நிறையா பேர் டைமென்ஷன்ஸ் வேணான்னு சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் மிச்சால் கண்டி சொல்கிறேன், மீட்டரில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ இதோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் 20 அடி சொன்னேன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6.1 மீட்ரு வந்து வருது. ஸோ அது போக இதோட வித்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.1 மீட்டரும், வீல் பேஸ் இருக்குல்ல, வீல் பேஸ் வந்துட்டு 4.4 மீட்டரில் வருது. இது வந்து இந்த 20 அடி. இதை தாண்டி நீங்கள் 22 போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு நீங்கள் ஓவர் சைஸ்டான ஒரு பார்சல் சர்வீஸ்லாம் ஏற்றுனீங்க அப்படின்னா வித்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2.1 மீட்டர் வேணால் அதுவும் வாங்கிக்கலாம், இல்லைனா 2.2 மீட்டருக்கு வந்து வித்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு வண்டியை வந்து அவங்க கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பார்சல் சர்வீஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்லேருந்து இந்த வண்டி அப்படியே ஒரு வாக் அரவுண்ட் அடித்து உங்களுக்கு இன்டீரியரில் போய் ஃபுல்லாக காமிச்சிடுறேன். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஐஷரோட அந்த டிப்பிக்கலான அந்த ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் தான் இருக்குது. 2 வைப்பர்ஸு, வாஷர்ஸ் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிய விண்ட்ஷீல்டு வருது. முன்னாடி அவங்க பேட்சிங் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டோயிங் ஹூக் வருது. நம்மளுக்கு டீசெண்டாக ஒரு 250 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ரேடியேட்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸு. டிரைவருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 180 டிகிரி வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துல வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த 20-22 அடி போனீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக கணிக்க முடியாதுல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இங்கே 2110 வருதா, இது போக சைடில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீட்னு வருது. அது போக எம் பூஸ்டர் டெக்னாலஜின்னு வருது. இந்த எம் பூஸ்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த எக்கோ மோடு, எக்கோ ப்ளஸ் மோடு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து லோடு வச்சு போவோம்,
ஆனால் ரிட்டர்ன் வரும்போது எம்டியாக வருவோம். அப்போ வந்து இந்த எக்கோ மோட் போட்டு ஓட்டணும் அப்படின்னா இன்னும் மைலேஜ் வந்து சேவ் ஆகும். இதுவும் போக அவங்க டேஷ்போர்டில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம டிரைவர்ஸ் ஓட்டிகிட்டே இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கியர் ஷிஃப்டிங் இருக்குல்ல, ஸோ அதுவுமே கொடுக்குறாங்க. ஃபியூல் கோச்சிங் சிஸ்டம் சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கியர் அப்பு டவுன் வச்சு மாற்றி நீட்டாக ஓட்டணும் அப்படின்னா இதுவுமே மைலேஜ் வந்து இன்னும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படியே இந்த சைடு வாங்கலாம். ஸோ இந்த சைட் ப்ரெசன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 27 லிட்டர்ஸ்க்கான AdBlue டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 12 ஆம்ஸ்க்கான பேட்ரி வருது. ஸோ இது போக இந்த டேங்க் இது 190 லிட்டரு வந்து இதோட கெப்பாசிட்டி. இப்போ வந்து நீங்கள் இந்த 24 அடி போனீங்க அப்படின்னா 415 லிட்டருக்கான கெப்பாசிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஐஷர் ஆப்ஷனாக வந்து இதில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப அதிக தூரம் போயிட்டு வராங்களா அவங்களுக்கு இன்னுமே ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டயர்ஸ், இந்த ஆட்டோமொபைல் செக்மெண்ட்லேயே ஒரு எக்ஸ்பென்சிவானது டயர்ஸ் தான். அது லாரி டிரைவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து 8.25க்கு 20 செக்ஷன்ஸ் ஆஃப் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நாங்கள் ஹை ஸ்பீடு ஓட்டுறதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த வண்டி நம்மளுக்கு மேக்ஸிமம் 80 தான் போகும். நீங்கள் சப்போஸ் ஃபியூல் பம்ப்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு ஓட்டினீங்க அப்படின்னா அப்படி ஓட்டாதீங்க. ஸோ அது வந்து பிடிச்சாங்க அப்படின்னா ஃபைன் எக்கு தப்பாக வரும். ஸோ அந்த 80 ஸ்பீட் போகிறோம்ல அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயர்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நாங்கள் ஓட்டின வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கிரிப்பியாகவே இருந்துச்சு இந்த டயர்ஸ் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த 8.25க்கு 20 டயரு உங்கள் எந்த வண்டியிலேயாச்சும் யூஸ் பண்ணுறீங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா என்னன்றதையும் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து எல்லா பிராண்டுகிட்டையும் கடைசியாக சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, டிரைவருக்கு சேஃப்டி வந்துட்டு எவ்வளோ நம்ம கொடுத்தாலும் அவங்க டிரைவிங் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்துட்டு நீங்கள் அந்த கேமரா மட்டும் ஆட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஒன்றும் ப்ரைஸ் வராது. ஸோ அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா டிரைவருக்கும் சேஃப்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் பின்னாடி யாராச்சும் நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பேரபோலிக்கும் ரியரில் வந்து செமி எலிப்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நம்ம வெயிட் வச்சு ஓட்டணும் அப்படின்னா இது நல்லாவே தாங்கும். நீங்கள் ஓவர்லோடு வச்சு ஓட்டுற பட்சத்தில் ரொம்பவே பார்த்து கவனமாக ஓட்டுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஓட்டாதீங்க, அப்படி ஓட்டினீங்கன்னா கவனமாக ஓட்டுங்க. அண்ட் அதே மாதிரி பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏர் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து APDN புதுசாக ஒரு சிஸ்டம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பிரேக்கிங்கை இன்னும் எஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்கு. ஸோ இது சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் படி பிரேக்கிங்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு சீக்கிரமாக நிற்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல திக்னஸான ஒரு சேசஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு லோடு ஏற்றுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டியோட கேபின் உள்ளே வந்து உட்காந்துட்டோம். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்பிக்கலாக நம்மளுக்கு வந்து ஐஷரோ இல்லை மற்ற பிராண்டை உட்காருவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. சீட் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபேப்ரிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. அது போக வந்து நம்மளுக்கு லம்பா சப்போர்ட்டும் நல்லாவே இருக்குது, தை சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. அதனால டிரைவர் வந்து ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி கேபின் பார்த்தோம்னா கம்ப்ளீட் பிளாஸ்டிக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு குவாலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏசி நம்மளுக்கு யூஸ்வலாக தெரிஞ்சதான் இந்த இதில் வர்றது ஃபுல்லுமே ஏசி அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏசி கேபினாக தான் வருது நம்மளுக்கு இங்கே ஏசி. ஸோ இப்போ ஏசி வந்து ஹையாக வேணும் அப்படின்னா அதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த எக்கோ ப்ளஸ் நம்ம பூஸ்டர் வெளியே பற்றி பேசணும்ல, எக்கோ ப்ளஸ் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்கோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பாதி லோடு வச்சுட்டு போனாலும் நீங்கள் எக்கோ போட்டாலும் நல்ல மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. எக்கோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்டியில் வச்சு போனால் கிடைக்கும், நல்லாவே மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு ரீஜென்ரேஷன் ஆப்ஷன், லைட்டிங் இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. செட்டும் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக கிடச்சிருது. அது வந்து அந்த டிரைவருக்கு வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி. ஸோ அதே மாதிரி ஏசி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். உள்ளே வந்து உட்கார்ந்தோன்னே ஏசி போட்டேன் நான். கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் வந்துட்டு கேபினை வந்து டக்குன்னு கூல் பண்ணிருச்சு. இந்த கம்ப்ரஸரில் என்ன ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னா 10 நிமிஷம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து இது ஐடியில் ஆன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிருமா. அந்த கட் ஆஃப் ஆகிறதுனால நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து மைலேஜ் தான் சேவ் பண்ணுது. ஸோ எந்தெந்த வழியிலலாம் மைலேஜ் வந்து அவங்க வந்து சேவ் பண்ண முடியுமோ அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேபின் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மீட்டர் கேபின், வாக் த்ரூ கேபின். இந்த சைட்லேருந்து நடந்து போய்க்கலாம், 2 பேர் உட்கார்றதுக்கான சீட் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று பெடிஸ்ட்ரியன்ஸ் பாதுகாக்கிறதுக்காண்டி எப்படின்னா இந்த கேபினில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் 2 பிளேட் வச்சு இது பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் யாரையாவது தெரியாமல் போய் இடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் எந்த விதத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காத மாதிரி வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டம் மற்ற பிராண்டோட அகடாகவே இருக்காங்க சேஃப்டியில் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும்.
ஸோ அப்படியே நம்ம டிரைவரோட செக்ஷனுக்கு வந்துடுவோம். நல்ல ஒரு பெரிய சைஸ் வட்டை கொடுத்துருக்காங்க. ஓவரால் வண்டியை வந்துட்டு நம்மளுக்கு கணிச்சு ஓட்டுற அளவுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இது எல்லாமே லெஃப்ட் சைடு வரும். ஸோ ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. மற்றபடி கீழே எதுவுமே பெருசாக கொடுக்கல. ஓபிடிக்கான போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிளஸ்டரு, மல்டி ஃபங்க்ஷன் கிளஸ்டரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர் இது எல்லாமே மொத்தமாக வந்துடுது. அது போக சென்டரில் வந்து இந்த நெகட்டிவ் கிளஸ்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் பேட்டரியோட வோல்ட் எவ்வளோ இருக்குது, ஃபியூல் டேங்க்கு எவ்வளோ ஃபியூல் இருக்குது, ஏர் ப்ளூ எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி பாரு, ரியர் டயருக்கு எவ்வளோ பார் இருக்குது, ஃப்ரண்ட் டயருக்கு எவ்வளோ பார் இருக்குது, இது எல்லாமே வந்து இதில் காமிச்சிருது. ஸோ ஓரளவுக்கு டிரைவருக்கு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்னால் சொல்லிட முடியும். ஸோ அது போக ஆஸ் அ டிரைவர் என்ன வேணும், கியர் ஸ்டிக்கு ஓரளவுக்கு நமக்கு ஹேண்டியாகவே இருக்குது. கியர் ஸ்டிக்கு 7 ஸ்பீடு, 7 ஃப்ரண்ட்டு, 1 வந்து ரிவர்ஸ். ஸோ 7 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்னென்னா, நான் இப்போ போட்டு ஓட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்டாக இல்லை, நீட்டாகவே இருந்துச்சு. இது புது வண்டி தான். ஸோ ஒரு சில புது வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹார்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது இல்லை, ஓகேவாக இருந்துச்சு. ஸோ பின்னாடி வந்து நம்மளுக்கு ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மற்றபடி வந்து டிரைவர் கேபின்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் இல்லை, டிக்கெட் ஹோல்டர்ஸ் வைக்கிறதுக்கானது. ஸோ இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவான ஒரு விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, டிரைவர் சென்ட்ரிக்காக யோசிச்சிருக்காங்க அப்படின்றத என்னால் சொல்லிட முடியும். இந்த வீடியோவோட எண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் மட்டும் உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மைலேஜ், ரெண்டாவது விஷயம் வந்து ரன்னிங் காஸ்ட்டு. ஒரு ஓனருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில இடத்துல ஆட் பண்ணதை மொத்தமாக இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் அந்த எம்பூஸ்டர் டெக்னாலஜி, இந்த எக்கோ ப்ளஸ் மோடு நம்மளுக்கு அதிகமான மைலேஜ் தர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏசியோட கம்ப்ரஸர் 10 நிமிஷம் ஐடியலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும். ஸோ அதுவும் மைலேஜை வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் கோச்சிங் சிஸ்டம். இந்த ஃபியூல் கோச்சிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவருக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கியரில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து அது சொல்லுது. ஸோ அதனாலே நம்மளுக்கு மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதோட பெரிய அட்வான்டேஜ் இந்த 7 ஸ்பீட் கியர் பாக்ஸு. நான் சொன்ன மாதிரி அந்த 6 and 7 ரொம்பவே டாலாக இருக்கனால ஹை ஸ்பீட் க்ரூஸ் பண்ணுறதுக்கு போது கிட்டத்தட்ட ஒரு 10% மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த டே ஓனருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான். அண்ட் ரெண்டாவது விஷயம், இந்த ரன்னிங் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 80,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் தான் நமக்கு சர்வீஸ் இன்டர்வல். அதாவது நீங்கள் இப்போ லாங் டிரைவ் போயிட்டு வரீங்க, ஒரு 4-5 தடவை போயிட்டு வரீங்கன்னா அந்த இதுக்கு வந்து இந்த இன்ஜின் ஆயிலு, மற்றபடி அவங்க க்ரீஸ் பேக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அதுக்கே தாங்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்படி இன்டர்வல் கொடுக்குறதுனால நம்மளுக்கு நல்ல அப் டைமும் இருக்கும், டேக் டைமும் நம்மளால் ஈஸியாக மீட் பண்ணிக்க முடியும். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷம் வந்து இன்ஜின் கியர் பாக்ஸ் இதுக்கெல்லாம் வாரண்ட்டி வருது. 3 வருஷம் ஹோல் வெஹிக்கிளுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து நம்மளுக்கு வாரண்ட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்துட்டு லாரியை வந்து அவங்கவுங்க சர்வீஸ் சென்டரில் தானே விடுவீங்க. ஓரளவுக்கு இந்தியா ஃபுல்லாகவே நிறைய டச் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிற மாதிரி ஐஷர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கும். எங்கே போய் நின்னாலும் நம்மளுக்கு ஈஸியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை பற்றின உங்கள் தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போயிட்டு ஒரு எண்டு கார்டு போட்டு இந்த வீடியோ முடிச்சிருவோம். ஸோ ஒரு வழியாக இந்த வண்டியோட எண்டு பொறுத்த வரைக்கும் வந்துட்டோம். இந்த வண்டி வந்து ஒரு ஓனர் கம் டிரைவரோ இல்லாட்டினா ஒரு ஃப்ளீட் ஓனரோ இல்லை ஓனருக்கே வந்துட்டு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் வைஸும் ப்ராஃபிட் ஆகி போச்சு. உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தருது. இன்னொன்று டிரைவர் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. டேக் டைம், அப் டைம் இது எல்லாமே வந்துட்டு இது நல்லா அப்டேட்டடாகவே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா காம்படிட்டர்ஸ் மத்தியில் தனியாக தெரியணும்னு சொல்லிட்டு இந்த 7 ஸ்பீட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய அட்வான்டேஜ் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஒரு லாங்காக ஒரு ட்ராவல் ட்ரிப்பு போகிறீங்க, ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்ட போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி வந்து எடுக்கலாம். அவங்கவுங்க அப்ளிகேஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி பாடி மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற காம்படிட்டர்ஸை பற்றி நான் இந்த வீடியோவில் கம்பேர் பண்ணதுக்கு காரணமும் அதுதான். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இல்லைன்னா காம்படிட்டர்ஸ் மத்தியில் நீங்கள் கம்பேர் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். முக்கியமாக நிறைய பேர் இப்போ புதுசாக மைலேஜ் டெஸ்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு நல்ல மைலேஜ் டெஸ்ட் எடுத்து இந்த வண்டிக்கே உங்களுக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா மறக்காமல் வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இது வந்து நான் உங்களுக்கு எப்போயுமே சஜஸ்ட் பண்ணுறது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வண்டி ஓட்டும் போது ரொம்ப பாதுகாப்பாக ஓட்டுங்க. அதிக லோடு வச்சு ஓட்டாமல் நீட்டாக ஓட்டினீங்கன்னா நல்லது.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மெகா மிஷன்ஸ்.